ஹலோ காய்ஸ், இன்றைக்கி வீடியோவில் வந்து மகாநதி சீரியலோடைய அப்கமிங் ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு மகாநதி சீரியல் பிடிக்கணும், நம்ம இந்த வீடியோக்கு ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கான எபிசோட் ப்ரோமோவில் வந்து அடுத்து அப்கமிங் எபிசோட் ப்ரோமோவில் வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து காவேரி வாழ்க்கையில் இருக்க குழப்பங்கள் போதாது அப்படின்னு யமுனா வேறு ஒரு பக்கம் வந்து ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்காங்க. வேணும்னே நிவீனை வந்து ட்ரிகர் பண்ணி வெறுப்பேற்றி நிவீன் வந்து அப்போ தான் விஜய்கிட்ட போயிட்டு ஏதாவது கேட்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு யமுனா நினச்சி ஒரு இதை பண்ணுறாங்க. நிவீனும் உடனே காண்டாயிட்டு என்ன பண்ணுறாருனா, விஜய்கிட்ட பேசணும் அப்படின்றதுக்காக யமுனா அவரை வந்து ரொம்பவே ட்ரிகர் பண்ணி விட்டுடுறாங்க. அந்த அளவு கொண்டு வந்துடுறாங்க. நிவீன் வீட்டுக்கு, அதாவது விஜயாவோட வீட்டுக்கு வந்துட்டு விஜய்கிட்ட வந்து கேட்குறாரு. நிவீன் வந்து என்ன கேட்குறாருன்னா, என்னமோ பேசுனீங்க எனக்கு விலகுறதுக்கு அப்படின்னு கேட்குறாரு. அதாவது நான் விலகணுங்கிறதுக்காக ரொம்ப ஓவராக சுயநலமாக நடந்துக்கிட்டீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஜயை பார்த்து நிவீன் வந்து பேசுகிறாரு. இன்றைக்கி என்ன ஆச்சு உங்கள் பழைய காதலி வந்ததும் காவேரியை கைவிட போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிவீன் வந்து விஜயை பார்த்து கேட்குறாரு. ரொம்பவுமே எமோஷ்னலாக கேட்குறாரு. இன்றைக்கி வந்து உங்களுடைய பாஸ்ட் லவர் வந்தவுடனே வந்து காவேரி உங்களுக்கு தெரியல கண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் சொல்லிட்டு கேட்டுருக்காரு. பிரதர், நீங்கள் தேவையில்லாமல் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் உடனே சொல்கிறாரு. இப்போ ஏன்னா நிவீன் வந்து அவர் ட்ரிகர் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் அவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமா வந்து நிவீனும் விஜயும் காவேரியும் ஒன்றா இருந்தாங்க. அதுக்குள்ளே வேணாம் நிவீன்கிட்ட இருந்து அவ்வளோ சண்டை போட்டு காவேரி இது பண்ணி கூப்பிட்டு வந்தார். ஆனால் அப்படி வந்தும் விஜய் வந்து காவேரி வந்து சந்தோஷமாக இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நிவீன் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கு விஜய் வந்து என்ன சொல்கிறாருன்னா, என் வாழ்க்கையை வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அது எப்படி உங்கள் வாழ்க்கையாகும்? என்னோடய ஒய்ஃபோட அக்கா என்னோடய ஒய்ஃபோட அக்கா. ஸோ நீங்கள் எப்படி உங்கள் மச்சினிச்சு வாழ்க்கையில் தலையிட்டீங்களோ, நீங்கள் எப்படி யமுனாவோட வாழ்க்கையில் தலையிட்டீங்களோ அதை தான் அவர் வந்து இன்டெரக்டாக சொல்கிறாரு. இன்டெரக்டாக இல்லை, லைக் அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி சொல்கிறாரு. நீங்கள் எப்படி உங்கள் மச்சினிச்சு வாழ்க்கையில் தலையிட்டீங்களோ அந்த மாதிரி இதில் நான் தலையிடுறதுக்கு எனக்கும் உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிவீன் வந்து ரொம்ப இதுவாகவே சொல்கிறாரு விஜய்கிட்ட. விஜய்க்கு வந்து என்ன பேசுகிறதுனே தெரியாமல் வந்து இதுவாகிடுறாரு. எனக்கும் உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எந்த உரிமையும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜய் வந்து சொல்கிறாரு. நம்ம காவேரி வராங்க. அப்போ வந்து என்னென்னா, காவேரி வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிவீன் விஜய் இருக்க இடத்துல என் வாழ்க்கையை வந்து எனக்கு பார்த்துக்க தெரியும், இங்கே வந்து அட்வைஸ் பண்ணுறதோ அவரை கேள்வி கேட்குறதோ அப்படி யாரும் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நிவீனுக்காக தான் அதை சொல்கிறாங்க. அவர் என்ன முடிவு எடுத்தாலும் அதில் நான் எந்த ஒரு பதிலும் சொல்ல போகிறதில்ல, நான் ஓகேன்னு தான் சொல்ல போகிறேன், உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து ரொம்பவுமே வந்து தெளிவாக வந்து அந்த இடத்த ஹேண்டில் பண்ணுறாங்க. அவங்க வந்து அவங்க கணவரை வந்து விட்டு கொடுக்காம வந்து அந்த இடத்துல வந்து அவங்க பேசுகிறாங்க. நிவீனுக்கு வந்து காவேரியை பற்றி நல்லாவே தெரியும். நிவீனுக்கு வந்து நல்லாவே தெரியும் காவேரி எப்பயுமே யாரையுமே எந்த ஒரு இடத்துலையுமே விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு. இன்னும் அவங்க ஹஸ்பண்டுன்றதுனால விஜய் அவங்க விட்டு கொடுக்கவே இல்லை. உடனே யமுனா கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, யமுனா உன் புருஷனை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க, தேவையா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி யமுனா சொல்கிறாங்க. இவளால் தான் வந்தேன் இவ இப்படி பேசுகிறாளே அப்படின்னு நிவீன் வந்து கடுப்பாக கிளம்பி போயிட்டுருக்காரு. அதான் யமுனா ட்ரிகர் பண்ணாங்கள்ல, அதனால தான் வந்து நிவீனும் வந்து இங்கே வந்திருக்காரு. இவளால் தான் இவ இப்படி பேசுகிறாளே அப்படின்னு நிவீன் வந்து கடுப்பாக ரொம்ப கிளம்பி போயிட்டுருக்காரு. அவங்க பேசுனதுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து விஜய்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. இதுதான் வந்து நாளைக்கான எபிசோடோடைய ப்ரோமோ. இந்த மாதிரி எபிசோட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.